எந்த உளவியல் பிரிவில் மனச்செயல்முறை உடல்கள் அடிப்படைகள் ஆராயப்படுகின்றன? உடற்கூறு உளவியல். உடற்கூறு உளவியல் இடம்பெறக்கூடியவை எவை? நரம்பு மண்டலம், புலன்கள், சுரப்பிகள் அனைத்தும் சரியானவை. மனிதனின் நடத்தையுடன் பிற விலங்கினங்கள் நடத்தைகள் ஒப்பிட்டு அறியும் உளவியல் பிரிவு ஒப்பீட்டு உளவியல். ஒரு குழுவின் உறுப்பினராக உள்ள தனி மனிதனின் நடத்தை பற்றியும் குழுக்களும் காணப்படும் தொடர்புகள் பற்றியும் விவாதிப்பது சமூக உளவியல். நடைமுறை உளவியல் அடங்கியுள்ளவை தொழில் பற்றிய உளவியல், கல்வி உளவியல், விளம்பரம் பற்றிய உளவியல். தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர் மையர்ஸ். உளவியல் வளர்ச்சிக்கு உதவியர் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டினை உளவியல் ரீதியாக ஆராய்ந்து மாணவர்களது கற்றலை மேம்படுத்த வழிமுறைகளை கண்டறியும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். கல்வி உளவியல். உளவியல் என்பது கல்வியில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளும் பின்பற்றப்படும் வழிமுறைகளும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவது என்று கூறியவர் கோலெஸ்னிக். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உளவியல் 1, 2 மற்றும் 3 சரி. உளவியல் என்பது மனித நடத்தையை முறையாக ஆய்வு செய்யும் அறிவியல். கல்வியல் என்பது கற்பவரின் நடத்தையை முன்கூட்டியே திட்டமிட்டு இறுதியாக்கும் இலக்குகளை அடையும் வண்ணம் மாற்றி அமைத்து செம்மைப்படுத்துவது ஆகும். கல்வி உளவியல் என்பது மாணாக்கர் கற்றல் மற்றும் நடத்தை திட்டமிட்டபடி செம்மைப்படுத்தி அவர்கள் ஆளுமையை மேம்படுத்த செய்தலே ஆகும். கல்வி உளவியல் என்பது கற்றலின் தன்மை மற்றும் மனித ஆளுமை வளர்ச்சி ஆராய்வது, தனியார் வேற்றுமை ஆராய்வது, மனித நடத்தையை சமூக குழுவின் அடிப்படையில் ஆராய்வது, மனித நடத்தைகளில் அனைத்தும் கூறுகளை பற்றியும் ஒரு பரந்த ஆய்வினை மேற்கொள்வது குழந்தை உளவியல். கற்றல் சூழ்நிலைகளில் கற்பவரின் நடத்தை கூறுகள் கற்கும் முறைகளால் ஏற்படும் செம்மைப்படுத்துகின்றன என்பதை முன்மைப்படுத்துவது குழந்தை உளவியல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. வகுப்பறையில் கற்பவருக்கே முக்கிய இடமளிக்கிறது. மாணவருடைய தனியார் வேற்றுமை இருப்பதை ஆசிரியர் உணர்ந்து செயல்பட வேண்டும். மாணவரது புலன்காட்சி, சிந்தனை, ஆராய்ந்தறிதல், நுண்ணறிவு, நினைவிலிருந்து ஆகியவை கற்றல் செயல்பாடுகள் இடம்பெறுகின்றன. 3 மட்டும் சரி. மாணவரது புலன்காட்சி, சிந்தனை, ஆய்ந்தறிதல், நுண்ணறிவு, நினைவிருத்தல் ஆகியவை மற்றும் செயல்பாடுகள் இடம்பெறுதல். வகுப்பறை குழுவில் இடம்பெறுபவை எவை? வகுப்பறையில் கொடுக்கப்படும் புற வசதிகள், சமூக சூழல், ஆசிரியர் மனப்பான்மை, நடத்தை, வகுப்பறை இடைவினைகள் அனைத்தும் சரியானவை. கோலஸ்னிக் என்ற உளவியல் கருத்துப்படி உளவியல் உட்கூறுகளாக கருதப்படுபவை மாணாக்கரிடையே காணப்படும் தனியார் வேறுபாடுகள், ஊக்கம், கற்பித்தல் முறைகள், மதிப்பீடு முறைகள், வகுப்பறை மேலாண்மை, மனநலம், ஒழுக்கத்தை உருவாக்குதல் அனைத்தும் சரி. H.C. லிண்ட்கிரேன் கருத்துப்படி கல்வி உளவின் பாடப்பொருள்கள் கற்றல் கற்பித்தல் என்னும் செயல்பாட்டின் முக்கிய கூறுகளாக உள்ளவை அனைத்தும் சரியானவை. கற்பவர் கற்கும் முறைகள், கற்பவர் அனுபவங்கள், கற்கும் சூழ்நிலை, கற்பிப்பவர் அனைத்தும் சரி. கற்பவர் என்ற பிரிவின் கீழ் இடம் பெறாததை குறிப்பிடுக. ஆசிரியரது ஊக்கம், மனப்போராட்டங்கள். கற்பவர் என்ற பிரிவில் உள்ளடங்கியிருப்பவை அனைத்தும் சரியானவை. வளர்ச்சி செயல்கள், ஆளுமை கூறுகள், வெளிப்படுத்தும் மாணவரது வெளிப்படையான நடத்தைகள், ஆழ்மனதில் இயக்கப்படும் பல்வேறு நடத்தைகள் அனைத்தும் சரியானவை. கற்றல் அனுபவங்கள் எப்பிரிவின் கீழ் இடம்பெறுபவை? கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுக்க உதவிடும் உளவியல் கோட்பாடுகள், கொள்கைகள் A மற்றும் B சரி. கற்கும் முறைகளில் கவனிக்க வேண்டியவை எவை? கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது? கற்றலை பாதிக்கும் காரணிகள் எவை? கற்றல் தொடர்பான கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் என்னென்ன உள்ளன? அனைத்தும் சரி. கற்கும் முறைகளில் இடம்பெறும் அறிவு சார்ந்த செயல்பாடு எது? அனைத்தும் சரியானவை. மறத்தல், மனத்திருத்தல் மற்றும் மாற்றம், பொதுமை கருத்துகள் உருவாகும் முறை, சிந்தித்தல், ஆராய்ந்தறிதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் அனைத்தும் சரியானவை. கற்றல் என்பது செயல்பாட்டின் இடம்பெறும் முக்கிய கூறு எது?
கற்பவர் கற்பிப்பவர். ஏ மற்றும் பி சரி. கற்பவர் கற்பிப்பர் இவற்றுக்கிடையே வருபவை கற்றல் சூழ்நிலை, கற்கும் முறைகள். ஏ மற்றும் பி சரி. கற்கும் சூழ்நிலையில் என்றும் பிரிவில் இடம்பெறுபவை வகுப்பறை சூழல், குழு இயக்கவியல், கவன ஈர்ப்பு காரணிகள். அனைத்தும் சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். காரிசானும் அவரது சகாக்களும் கல்வி உளவியல் உட்பிரிவாக எதனை குறிப்பிடுகின்றனர்? குழந்தையும் அதன் வளர்ச்சியும், கற்கும் கற்பிக்கும் முறைகள், மாணாக்கரது வளர்ச்சியை மதிப்பிடுதல். அனைத்தும் சரி. குழந்தையின் கற்கும் திறனை வெகுவாக பாதிக்கக்கூடியவை குழந்தையின் மொழி வளர்ச்சி, குழந்தையின் சிந்தனை வளர்ச்சி, சமூக நெறிமுறைகள். குழந்தையின் உடல் மன சமூக வளர்ச்சிக்கும் கற்றல் அவற்றின் தாக்கங்களும் கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் வருகின்றன? குழந்தையும் அதன் வளர்ச்சியும். த சைல்டு இட்ஸ் டெவலப்மெண்ட். கற்பிக்கும் முறையின் கீழ் அடங்குபவை யாவை? ஊக்கமும் கற்றலும் கற்கும் திறன்கள். கற்பிக்கும் முறையும் ஆளுமையை வளர்த்திடும் வழிகள், நுண்ணறிவை அளந்திடும் முறைகள். அனைத்தும் சரி. மாணாக்கரது வளர்ச்சியை மதிப்பிடுவதின் கீழ் வருபவை தனி ஒரு மாணவன் ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டறிதல், கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்தல், வெவ்வேறு கற்பித்தல் முறைகளில் பயன்களையும் கணித்தல். அனைத்தும் சரி. குழந்தைக்கு வழிகாட்டுதல் பிரிவின் கீழ் ஆராயப்படுபவை ஒருங்கிணைந்த ஆளுமை, பொருத்தப்பாடு உடைய நடத்தை, மனநலன் ஒருங்கமைப்புகள், மாணவர் ஆசிரியர் உறவு. மூன்றும் சரியானவை. கல்வி உளவியல் என்பது கற்றலின் தன்மை, மனித ஆளுமை வளர்ச்சி, வேற்றுமை, மனித நடத்தை, சமூக சூழல் அடிப்படை ஆகியவற்றை ஆராய்கின்றது என்று கூறியவர் E.A. பில். மனித நடத்தையில் அனைத்து கூறுகளையும் பற்றியும் ஒரு பரந்த ஆய்வின் மேற்கொள்வது பொது உளவியல். மனித நடத்தையில் அனைத்து கூறுகளை பற்றியும் ஒரு பரந்த ஆய்வில் மேற்கொள்வது பொது உளவியல். கற்றலின் சூழ்நிலையில் கற்பவரின் நடத்தைகள் கூறுகள் கற்கும் முறைகளால் செம்மைப்படுத்துகின்றன என்பதை முதன்மைப்படுத்தி ஆராய்வது கல்வி உளவியல். கல்வி உளவியல் தலையாய நோக்கமாக கருதப்படுவது எது? மாணவர் ஒவ்வொருவரின் கற்றல் அடைவை எவ்விதம் மேம்படுத்தலாம் என்று ஆசிரியரை செய்து அதற்கேற்றவாறு அவரை தயார் செய்வதே. வகுப்பறை ஆசிரியர் திறமையாக விளங்க கீழ்கண்ட எந்த வகையில் கல்வி உளவியல் அறிவு உதவி செய்கிறது? கற்பிப்பதற்கு முன் ஆசிரியர் தம் மாணவர்கள் பற்றிய இயல்புகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட கல்வி இயக்குகளை அடையும் வண்ணம் மாணவர் நடத்தையை உருவாக்க கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது. மாணவனது பொருத்தப்பாடற்ற நடத்தையை கண்டறிந்து செம்மைப்படுத்த கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது. அனைத்தும் சரி. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும், மரபும் சூழ்நிலையும். மனிதனது வளர்ச்சியும் அதனின்று எழும் அவனது நடத்தையும் உறுதி செய்யும் காரணிகள் முக்கியமானது. மரபு நிலை, சூழ்நிலை. ஏ மற்றும் பி சரி. பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுவது மரபு நிலை. என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகள் ஒப்படையுங்கள். எத்தன்மையுள்ளவர்களாக அவர்களை வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள். சூழ்நிலையில் உதவி கொண்டு பேரறிஞராகவோ பெரும் குற்றவாளிகளாகவோ அவர்களை உருவாகும்படி செய்து காட்டுகிறேன் என்றவர் வாட்சன். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. மரபு நிலையும் சூழ்நிலையும் இணைந்தே மனித வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. பிறப்பால் பெற்றிராத எந்த ஆற்றலையும் திறனையும் கல்வியோ பயிற்சியாளரோ பெற்றிட முடியாது. பிறப்பால் பெற்ற திறன்களும் ஆற்றல்களும் முறையாக பயிற்சியின்றி வளர முடியாது. 1, 2 மற்றும் 3 சரி. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாட்டிலேயே அமைகிறது என்பது நிச்சயமான உண்மை என்று கூறியவர்
ஏ மற்றும் பி சரி. ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளின் ஒட்டுமொத்த நிபந்தனையை குறிப்பது மரபு. குழந்தைய பெற்றோரை ஒத்திருப்பது காரணம் மரபு வழி காரணிகளே. ஒருவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனை சுற்றியிருக்கும் பல்வேறு விதமான தாண்டல்களின் தொகுப்பு மரபு வழி காரணிகளே. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. மூன்றும் சரி. ஆணின் உயிரணு விந்துவாகவும் பெண்ணின் உயிரணு சினை முட்டையாகவும் அமைந்துள்ளன. விந்தணு மிகவும் நுண்மையானது. சினை முட்டைகள் விந்தணுவை போன்ற விந்தணுவை போன்று 8500 மடங்கு பெரியது. ஒவ்வொரு உயிரணுவிலும் விந்தணு அல்லது சினை முட்டைகளின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 23 ஜோடி. ஒவ்வொரு குரோமோசோமிலும் ஒரு ஜீன்கள் எண்ணிக்கை 20,000 முதல் 42,000 வரை. ஒவ்வொரு குரோமோசோமிலும் உள்ள ஜீன்களின் எண்ணிக்கை 20,000 முதல் 42,000 வரை. மரபுக்கூறுகளை சுமந்து செல்வது மைட்டோகாண்ட்ரியா. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. பெண்ணின் உயிரணுவில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்களும் எக்ஸ் என்ற ஒரே வகையை சார்ந்தவை. ஆணின் உயிரணுவில் கடைசி ஜோடியாக 23வது ஜோடியில் XY என்ற இருவகை குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. மனித செல்லில் 23வது ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாக XX என்று அமைந்தால் பெண்ணாகவும் XY என்று இருவகையாக அமைந்தால் ஆணாகவும் பிறப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனித செல்லிலும் உள்ள குரோமோசோம்கள் எண்ணிக்கை 46. ஒவ்வொரு மனித செல்லிலும் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 46. ஆணின் உயிரணுவாக விந்தணுவாகும் பெண்ணின் கருமுட்டை கலந்து கருவுறுதல் நிகழ்ந்து உருவாக புதிய செல் அல்லது உயிரணு கருமுட்டையில் உள்ள குரோமோசோம்கள் எண்ணிக்கை 23 ஜோடி. கீழ்கண்ட எந்த முறையில் குரோமோசோம் குறைப்பு நடைபெறுகிறது? மைட்டாசிஸ். கருவுறுதலில் பங்கு பெறும் பெண் செல்லின் 23 46 குரோமோசோம்களும் ஆண் செல்லில் 23 46 குரோமோசோம் நீக்கப்பட்டு கருமுட்டை செல்லில் 46 குரோமோசோம்களே அனுமதிக்கப்படுகின்றன. காரணம் மைட்டாசிஸ் முறை. வாய்வு கோட்பாடு என்பது கருவுறுதலின் பெண் செல் 23 குரோமோசோம்கள் ஆண் செல்லில் 23 குரோமோசோம்கள் இணைவது. வாய்வு கோட்பாடு. ஒரு குழந்தையின் குணநலங்கள் அதன் எத்தனை தலைமுறை குழந்தைகளின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? 8. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் எத்தனை தலைமுறை தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? 8. ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் இருக்கும் விந்தணுக்களின் எண்ணிக்கை சுமார் 15,000 முதல் 20,000 வரை. ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் இருக்கும் விந்தணுக்களின் எண்ணிக்கை சுமார் 15,000 முதல் 20,000 வரை. இரட்டை குழந்தைகள் பிறக்க காரணம் 2 சினை முட்டைகள் 2 விந்தணுக்கள் சேர்வது. 2 சினை முட்டையில் 2 விந்தணுக்கள் சேர்வது. இருகரு இரட்டையர்கள் நிகழ்வின் போது இரண்டும் ஆணாக இருக்கும், இரண்டும் பெண்ணாக இருக்கும், ஒன்று ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாக இருக்கும். அனைத்தும் சரியானவை. ஒரே ஒரு சினை முட்டையுடன் ஒரு விந்தணு கூடி கருவுறுதல் நிகழ்வது. கருமுட்டை தோன்றி சில நாட்களுக்கு பிறகு இரண்டாக பிளந்து பிறக்கும் இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். கீழ்கண்ட எந்த வகை இரட்டையர்கள் ஒரே பாலினத்தை செக்ஸ் சேர்ந்தவராய் இருப்பர்? ஒரு கரு இரட்டையர்கள். மரபு விதிகள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி.
கலப்பின அபிவிருத்தி சோதனையின் மூலம் மரபுக்கூறுகளை கட்டுப்படுத்தி விதிகள் பெறப்பட்டுள்ளன. ஓர் இனத்தின் வழித்தோன்றல் அதே இனத்தை சார்ந்தவையாக இருக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே காணப்படும் வேற்றுமையை மரபுக்கூறுகள் காரணமாகின்றன. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சில மரக்கூறுகளே பின்னோக்கு நகர்வு நிகழ்கிறது. 1, 2 மற்றும் 3. மிக உயரமான பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோரை விட உயரம் குறைந்து காணப்படும். 2, 3 தலைமுறையில் மிக உயரமான பெற்றோர்கள் சேர்ந்த பரம்பரையினர் சராசரி உயரத்தை அடைந்து விடுவர். ஒரு குறிப்பிட்ட தலைமுறை மூதாதையர்கள் குழந்தைகளுக்கு உள்ள தலைமுறை இடைவெளி அதிகரிக்க குழந்தைகள் அந்த தலைமுறையினால் அளிக்கப்படும் மரபு கூறுகளில் பங்கு குறைந்து கொண்டே செல்லும். தனி ஒருவனை உருவாக்குவதில் மரபும் சூழ்நிலையும் வகிக்கும் பங்கு. மனித வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைவது மரபு மற்றும் சூழ்நிலை. ஒரு குழந்தையை அதன் முன்னோரிடமிருந்து குணநலன்கள் கடத்துவது ஜீன்கள். மேதைகளிடமிருந்து தோன்றுவதாக தனது ஆய்வின் மூலம் தெரிவித்தவர் கால்டன். மன வளர்ச்சி குன்றிய ஒரு மனைவியையும் சாதாரண பெண் ஒருத்தியை மற்றொரு மனைவியாகவும் கொண்ட காலிகாக் என்ற போர் வீரன் பரம்பரை வழித்தோன்றலை ஆராய்ந்தார். கட்டார்டு கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்வு செய்க. மனித வளர்ச்சி மரபு காரணிகள் × சூழ்நிலை கூறுகள். மனித வளர்ச்சி மரபு காரணிகள் சூழ்நிலை கூறுகள். ஒருவரின் வளர்ச்சி பருவத்தில் ஏற்பட கூடிய வளர்ச்சிக்கு அடிப்படை விந்தாக அமைவது மரபு குணங்கள். ஒருவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனிடம் ஏற்படும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது சூழ்நிலை. அதிக நுண்ணறிவு மரபு கூறுகளோடு பிறக்கும் ஒரு குழந்தை புலனுணர்வு தூண்டல்கள் குறைந்த அளவே உள்ள சூழ்நிலையின் வளர்த்தால் அதன் நுண்ணறிவு மிகவும் குறைந்தே காணப்படும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உயிரியல் மரபுக்கூறுகள் பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு ஜீன்கள் வாயிலாக தானாகவே கடத்தப்படுகின்றன. சமூக மரபு ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலையில் வாழ்ந்து கற்றுக்கொள்வதால் மட்டுமே பெற முடியும். சமூக மரபை குழந்தை தனதாக்கி கொள்ளும் முறைக்கு சமூக நெறிப்படுத்துதல் என்று பெயர். வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி. ஒன்று, 2 மற்றும் 3 சரி. ஒரு உயிரினம் உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தலை வளர்ச்சி என்று கூறுகிறோம். வளர்ச்சி என்பதன் கீழ்வரும் மாற்றங்களை புறவயத்தன்மையோடு உற்று நோக்கி அளவிட முடியும். முன்னேற்றம் அல்லது மேம்பாடு அதன் அளவீட்டு கூறு வளர்ச்சியாகும். வளர்ச்சியின் இயல்புகள் எவை? வளர்ச்சியின் இயல்புகள் அனைத்தும் சரியானவை. ஒரு உயிரின் உருவ அளவும் எடையும் அதிகரிக்கும் போது வளர்ச்சியடையதாக கருதப்படுகின்றன. வளர்ச்சி அளவீட்டு இருப்பதால் அது அதிகரிக்கும் போது பெருக்கம் ஏற்படுகிறது. வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதில்லை, முதிர்ச்சிக்கு பின் நின்று போகும். அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படவோ ஏற்படாமலோ போகலாம். வளர்ச்சி விகிதம் ஒரே சீராக இருப்பதில்லை. குழவி பருவத்தில் வளர்ச்சி அதிகமாகவும் பிள்ளை பருவத்தில் குறைந்தும் பின்பு குமர பருவத்தில் மீண்டும் அதிகரித்தும் காணப்படும். முன்னேற்றம் டெவலப்மெண்ட் ஒரு உயிரின உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களை, அது இயங்கும் விதம், ஏற்படும் மேம்பாட்டுகளை ஒட்டுமொத்தமாக குறிப்பது முன்னேற்றம். முன்னேற்றத்தின் இயல்புகள் எவை? உயிரியல், முதிர்ச்சி, அனுபவங்கள் ஆகியவற்றின் விளைவாக நிகழும் முன்னேற்றம் தொடர்ச்சியானது. உயிர் இயங்குவதில் ஏற்படும் முன்னேற்றம் அது தன்னுடைய சூழ்நிலை இசைவாக செயல்பட துணை புரிகிறது. அனைத்தும் சரியானவை. உயிரின் பல்வேறு அமைப்புகளையும் அவற்றின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து மேம்பட்ட இயக்கத்தை கொடுப்பது முன்னேற்றம். கீழ்கண்ட எந்த கூறுகளில் ஏற்படும் முன்னேற்றத்தில் தனியால் வேற்றுமைகள்
காணப்படுகின்றன. அனைத்தும் சரியானவை. அறிவுசார் திறன்கள் மற்றும் நாட்டம், ஆளுமை, ஆர்வம் மற்றும் நுண்ணறிவு. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. முன்னேற்றம் ஒருவரது 1, 2, 3 மற்றும் 4 சரி. முன்னேற்றம் ஒருவது சூழ்நிலையை பெரிதும் தீர்மானிக்கிறது. முன்னேற்றம் தரத்தோடு தொடர்புடையதால் அதை துல்லியமாக அளக்க முடியாது, கணிக்க முடியும். முன்னேற்றம் பன்முகம் கொண்டது. முன்னேற்றம் தொடர் நேர்கோடாக அமையாமல் சுருள் வடிவில் அமைகிறது. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. ஒன்று, 2 மற்றும் 3 சரி. கீழ்க்கண்ட எது தவறானது? முன்னேற்றத்தை முன்கூட்டியே யூகிக்க முடியாது. முதிர்ச்சியும் கற்றலும். உயிரின் உள்ளே நிகழும் வளர்ச்சியால் ஏற்படுவது முதிர்ச்சி. உயிரின் உள்ளே நிகழும் வளர்ச்சியால் ஏற்படுவது முதிர்ச்சி. உயிரியின் மரபினால் பெறப்பட்ட பண்புகளும் இயல்புகளும் முகிழ்ந்து மலருவது முதிர்ச்சி. வளர்ச்சியின் பெரும் எல்லைக்கு பெயர் முதிர்ச்சி. ஒரு உயிரினின் நடத்தையில் ஏற்படும் மேம்பாடு கற்றல். ஒரு உயிரின் நடத்தையில் ஏற்படும் மேம்பாடு கற்றல். கற்றலின் ஏற்படும் நடத்தை மாற்றங்கள் கீழ்க்கண்ட அவற்றின் அடிப்படையாக ஏற்படுகின்றன. அனைத்தும் சரியானவை. மனிதனின் பல்வகை இயக்கங்களும் செயல்பாடுகளும் ஏற்படும் முன்னேற்றம் கீழ்க்கண்ட எதன் விளைவால் ஏற்படுகிறது? ஏ மற்றும் பி சரி. WN ஹெல்லார்க், LA ஹெல்லார்க் ஆகியோர் நடத்திய சோதனையில் பயன்படுத்திய உயிர்கள் ஏ மற்றும் பி சரி. முன்னேற்றத்தில் ஏற்படுவதற்கும் கற்பித்தலை தொடங்குவதற்கும் முதிர்ச்சி எத்துணை அவசியமாகிறது என்பதை விளக்க ஒருகரு இரட்டை சோதனை நடத்தியவர் கீசஸ் மற்றும் தாம்சன். முதிர்ச்சியின் முக்கியத்துவத்தையும் முதிர்ச்சிக்கு பின் பெறும் கற்றலே தேர்ச்சியை விரைவுபடுத்தும் என்பதை உணர்த்தும் சோதனை. WN கீசஸ் மற்றும் தாம்சன் ஆகியோரின் ஒருகரு இரட்டையர் சோதனை. கற்றலுக்கான தயார் நிலையை குறிப்பதாக அமைவது முதிர்ச்சி மனித வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக உள்ளது. கற்றலுக்கான தயார் நிலையை குறிப்பதாக அமைவது முதிர்ச்சி மனித வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக உள்ளது. உடல் வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சி அல்லது அறிதிறன் வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி அனைத்தும் சரியானவை. உடல் வளர்ச்சியில் உள்ள கூறு எது? செல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சியில் உள்ள வளர்ச்சி செல் வளர்ச்சி. உடற்கூறு வளர்ச்சியை காட்டும் சின்னங்களாக கருதப்படுபவை உடல் எலும்புகளின் முதிர்ச்சி, நிலையான பற்கள் முளைப்பது. ஏ மற்றும் பி சரி. உடலின் பல்வேறு தொழில் பகுதிகளாக இரத்த ஓட்ட பகுதி, நரம்பு மண்டலம், சுவாசம் மண்டலம், தசைகளின் தொகுதி போன்றவற்றில் எழும் மாற்றங்கள் உடலியல் வளர்ச்சி. குழந்தைகளது கை கால்கள் உடலின் பல்வேறு தசைகள் போன்றவை வலுப்பெற்று இணைந்த வகையில் இவை திடமாகவும் வேகமாகவும் செயல்படுதலை குறிப்பது உடலியக்க வளர்ச்சி. கையாளும் திறன் என்று எவை குறிப்பிடப்படுகின்றன? உடலியக்க வளர்ச்சி.